வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே துளாராசிக்காரங்க பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபட தான் விரும்புவாங்க. துளாராசிக்காரங்கள மாத சம்பளம் வாங்குற வாழ்க்கையை விட தொழில் துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டவே விரும்பக்கூடியவங்க. பணத்தோட அருமையை ரொம்ப உணர்ந்தவங்களாக இருப்பாங்க. தேவைன்னா எத்தனை ஆயிரம்னாலும் செலவு செய்வாங்க. தேவையில்லைன்னா ஒரு குண்டு செலவு கூட செலவு செய்ய யோசிப்பாங்க. அதே மாதிரி பாத்திரம் அருந்து பிச்சை எடுங்கிறதுக்கு உதாரணமாகவும் இருப்பாங்க. தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடியவங்க. ஆனால் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணங்களை உடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா, துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருப்பங்கள் நிறைந்த மாதமாக தான் திகழ போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு இருக்கும். இதனால கடன்கள் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடலை குளிர்ச்சியை வச்சிருக்க பாருங்க. மேலும் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமாகவும் ஜோதிட ரீதியாக அழுகிறது மூலமாகவும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால இயன்ற வரைக்கும் நம்மளால விடுபட முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல், பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது, அதே மாதிரி மன அர்த்தம், ஜனவசி செய்யறது, மாமியார் மருமகள் சண்டை, தொழில் விருத்தடைய செய்யறது, பணவரவை உண்டாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு தரப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த அனைத்து விதமான சலுகைகளுமே இந்த மாசத்துல கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது. புதிய வேலையை நினைச்ச சலுகையும் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் கிடைக்கும். இந்த மாசத்துல புதுசா தொழில் செய்ய ஆரம்பிக்கிறதோ முதலீடு செய்யறதோ மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தரும். இந்த மாசம் மேலும் நீங்க சிறப்பு மிகுந்த மாதமா மாதம் நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படும். அதே மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல நியாயமுள்ளவங்களுக்கு நலிந்தவங்களுக்கும் பாடுபடும் குணம் கொண்ட இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் பணவரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. அதே மாதிரி வரவேண்டிய பாக்கிகள் தாமதமா வந்து சேரலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரர் சொல்ற ஒரு வேலையை முடிக்க கொஞ்சம் அலைஞ்சு தெரிய வேண்டியதா இருக்கும். சக பணியாளர்களோட வீண் பேச்சுக்களை நீங்க தவிர்க்கிறது இந்த மாதங்கள்ல நல்லது. அதே மாதிரி குடும்பத்துல விருந்தினர்களோட வருகையால திடீர் செலவு ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள குடும்பத்தினரோட வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சுக்கொள்றது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்னால வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். கூடுமான வரைக்கும் ஆயுதம், நெருப்பு இதெல்லாம் கையாளுறப்ப வாகனங்கள்ல போகிறப்பையும் கவனமா இருங்க. பெண்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு உண்டாகலாம். திடீர் செலவு உண்டாகலாம். முக்கிய பொறுப்பும் கிடைக்கக்கூடும். அதே மாதிரி முக்கியஸ்தர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமப்படக்கூடிய வகையில இருக்குது. அதே சமயங்கள்ல கடன் பிரச்சனையும் தீரும். செல்வ நிலையும் உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறுங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்க மேலிடத்தோட கருத்து வேற்றுமை உண்டாகலாங்கிறதால கவனமா இருங்க. நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். அதே மாதிரி நண்பர்களோட பக்குவமா பேசுறது நல்லது. எந்த ஒரு விஷயங்களையும் அவங்களுக்காக செயல்படாம ஒவ்வொரு விஷயங்களையுமே புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. நண்பர்களால சில வகையான ஆபத்துகள் வரலாங்கிறதால எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி எந்த காரியத்திலுமே சாதகமான பலனை பெற வாக்குவாதங்களும் நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது. பயணங்களின் போது முக்கியமா கவனமா இருங்க. மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில திருப்தியான நிலை தான் காணப்படுது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில மேன்மையும் ஏற்படும். மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல ரொம்ப விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களோட பொருட்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. தூக்கம் இல்லாம தவிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க தொடர்ந்து யோகா மாதிரியான பயிற்சிகளை செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல தாய் மாமனோட கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால விட்டு கொடுத்து போகிறதா நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். வேலையில கவனமோட இருக்கிறதா நல்லது. அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் எல்லா நன்மைகளுமே தடையின்றி நடக்கும். அதே மாதிரி மாணவர்களா
இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாகும். இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நோயும் விலகும். அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய மனபாரமும் குறையும். வரக்கூடிய உபரி வருமானால கடன் அடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவும் வந்து சேரும். வெள்ளிக்கிழமைகளை நீங்க மேலும் தொடர்ந்து விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கிட்டு வாங்க. மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் நல்லது. இதனால செல்வமும் சேரும், வாழ்க்கை துணையோட ஆதரவும் அதிகரிக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கவலை வெளிக்காட்டாம எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடிய இந்த துலாராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் எதுலையுமே நீங்க கவனமா செயல்படுறது நல்லது. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய நபர்களோட நட்பு கிடைக்கிறதோட அவங்களால நன்மை உண்டாகும். அடுத்தவங்களை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறதா நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பா கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் பத்தின விஷயங்கள் நேரடி கவனம் செலுத்த பாருங்க. தேவையான பணம் தாமதமாகவும் கிடைக்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா எதையுமே செய்யறது நல்லது. வீண் அலைச்சல் வேலைப்பளு அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டி இருக்கும். அதே மாதிரி ஆடம்பர பொருள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மூலமாகவும் செலவு உண்டாகும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சியில வெற்றி பெற போகிறீங்க. அடுத்தவரை பத்தி எந்த பேச்சுமே பேசாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். புதுசா ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரலாம். வீண் அணைச்சல கூடவே சந்திக்க வேண்டி இருக்குங்கிறதால எச்சரிக்கையா இருங்க. அரசியல்ல இருக்கிறவங்க கோபமா பேசுறத நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி மேல் மட்டத்துல இருக்கிறவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க, கவனமாகவும் இருங்க. மாணவர்களா இருக்கிறவங்க கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியா கவனம் செலுத்துறதுதான் நல்லது. பாடங்கள்ல சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்களோட உதவி மூலம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவியும் கிடைக்கும். திறமையான பேச்சு மூலமா வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க பாருங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்றத செய்யறது மூலமா நன்மை கிடைக்க போகுது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் குடும்பத்துல அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நன்மை தரக்கூடிய வகையில தான் இந்த மாதம் ஏற்பட போகுது. பிள்ளைகள் பத்தின கவலையும் இந்த மாதங்கள்ல நீங்கும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் புதுசா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. இனிமையான வார்த்தைகள் பேசுறது மூலமா மத்தவங்க மத்தியில உங்களுடைய மதிப்பு கூடும், செலவும் அதிகரிக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க மூலமா மனசங்கடம் உண்டாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போதும் நீங்க கவனமா இருக்கிறது அவசியம். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று வாங்க. சிவன் அம்பால நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது மனக்குழப்பத்தை நீக்கும், தெளிவான முடிவுகளை எடுக்கவும் உதவும். அதே மாதிரி துலாராசி அன்பர்கள் புதிய நபர்களை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மேலே இந்த மாதம் நீங்கள் நஷ்டங்களை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்களை நம்பி உங்கள் பணத்தையும் சேமிப்பையும் இழக்காதீங்க. அதே மாதிரி திடீர் பணவரவுக்காக அவங்களோட கருத்துக்கள் உங்களை ஏமாற்ற வகையில் இருக்கலாங்கிறதால எச்சரிக்கையாக இருங்க. அதிர்ஷ்டத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்காதீங்க. நஷ்டங்களை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிறரை அதிகம் நம்பாமல் இருக்கிறதா நல்லது. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி கருத்தில் கொண்டு புதிய செயல்களை மேற்கொள்ளக்கூடிய வழக்கமான செயல்களை செய்யுங்க. உபரி பணம் உங்க கையில இருந்தா அதனை முதலீடு செய்யறதை விட சேமிக்கிறது நல்லது. சொந்த தொழில் செய்யும் எண்ணம் இருந்தா அதை இந்த மாசம் தவிர்க்கிறது நல்லது. அதன் மூலமா நஷ்டங்களை தவிர்க்க முடியும். கடனா இருந்தாலும் சரி, வழக்கு விவகாரங்கள், ஆரோக்கிய பிரச்சனை குறித்து கொஞ்சம் செலவு இருக்கலாம். அதனால உங்க செயல்களில் அதிக கவனமா இருங்க. ஆன்மீக ஈடுபாடு, அதாவது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மூலமா எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மனசுல இருந்து நீங்கும். மேலும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல சிறுநீர் அமைப்பு, சிறுநீர சுரப்பி, ஹார்மோன், கண் குறைபாடு மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீள்றதுக்கு ஏற்ற மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. மேலும் நீங்க இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்கன்னா முழுமையா குணமடைய சிகிச்சைக்கு போகக்கூடிய மாதமாகவும் இருக்குது. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நீங்க உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. மருத்துவரோட ஆலோசனைகளை பின்பற்றிட்டு வாங்க. மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு கல்விக்கு வளர்ச்சிக்கு இந்த மாசம் அனுகூலமா தான் இருக்குது. ஆசிரியர்கள் நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா நீங்க அடைய வேண்டிய இலக்கை உங்களால அடைய முடியும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.